புதுச்சேரியில் இறைச்சி கடை உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த உணவக உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மூலக்குளம் ராமர் நகரைச் சேர்ந்த போலாசா எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள பாலச்சந்தர் என்பவருக்கு சொந்தமான பிரபல உணவகத்திற்கு கடந்த 1 வருட காலமாக இறைச்சி விற்பனை செய்து அதற்கான தொகையையும் சரியாக பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தன்னுடைய தந்தை மற்றும் மனைவி பெயரில் 2 கிளை ஆரம்பிப்பதாகவும் அதற்கும் ஆட்டிறைச்சி வழங்க வேண்டும் எனவும் அதனால் இதற்கான தொகையை மாதம் ஒருமுறை பெற்றுக் கொள்ளுமாறு போலாசாவிடம் பாலச்சந்தர் தெரிவித்துள்ளார். இதனை ஒப்புக்கொண்ட போலாசா இறைச்சிகளை விற்பனை செய்து வந்த நிலையில் கூறியபடி இறைச்சிக்கான பணம் வராததால் தனக்கு வரவேண்டிய 23 லட்சம் பணத்தினை எல்லைப்பிள்ளை உணவகம் சென்று போலாசா கேட்டபோது பாலச்சந்திரன், அவரது மனைவி, தந்தை என மூவரும் இணைந்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து அனுப்பியுள்ளனர். பின்னர் இது தொடர்பாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பாலச்சந்திரனை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது மனைவி மற்றும் தந்தையை தீவிரமாக தேடி வருகின்றனர்.